வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ், ஃபோட்டோஸு அண்டு ஆடியோஸ், வீடியோஸ் ஏதாவது வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் டிலேயோ ஈலேயோ சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் ஆயிருமோ, யாரும் வந்து எடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன சின்ன தயக்கங்கள் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கிற ஃபைலை வேறு யாரும் காப்பி பண்ணாத அளவுக்கு பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேரை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னென்னா, ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டிகோலன் வந்து இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது. டிசைனிங் ஃபைல், ஃபாண்ட்ஸ், HTML, மை மியூசிக் இதெல்லாம் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைலில் வச்சு நம்ம ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா சென்ட் டு, கட், காப்பி, டெலீட், ரீநேம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இது நார்மலாக எல்லாத்துக்கும் வர்றது தான். பட் நம்ம சாஃப்ட்வேர் என்ன ஒர்க் பண்ண போகுது அப்படின்னா, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு பண்ண போகுது. அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, http www.window.winzip bbdc8f இந்த லிங்க் வந்து நான் வீடியோ கீழே கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதான் சாஃப்ட்வேரு. அது ஒரு ரேர் ஃபைலாக வரும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி சாஃப்ட்வேர் முதல் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ், இந்த ப்ரிவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இந்த ஐக்கான் வந்து உங்கள் டெஸ்க்டாப் வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐக்கானை ஓப்பன் பண்ணுறீங்க, சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பாக்ஸ் வரும். நார்மலாக அந்த பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபைலை ஹிட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இதே இல்லை. நார்மலாக அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கீ நீங்கள் மைண்டில் வச்சுப்பீங்கன்னு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த கீயை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஷிஃப்ட் கண்ட்ரோல் பி இந்த மாதிரி, இல்லாட்டி கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் ஜி, கண்ட்ரோல் எஃப், கண்ட்ரோல் டி இந்த மாதிரி ஒன்று. இது நீங்கள் வந்து அங்கே கண்ட்ரோல் ப்ளஸ் டி டைப் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் பி ரெண்டையும் சேர்த்தமுக்குனா போதும், இங்கே வந்துடும். கண்ட்ரோல் ஜி ரெண்டையும் சேர்த்தமுக்குனா இங்கே டிஃபைன் ஹாட் கீயில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ கண்ட்ரோல் பி நான் கொடுத்துட்றேன். எனக்கு வந்து கண்ட்ரோல் பி அது கொஞ்சம் எனக்கு மெமரியில் இருக்குங்கிறதுனால நான் கண்ட்ரோல் ப்ளஸ் பி கொடுத்துட்டு ஆக்டிவ் கொடுத்துட்றேன். ஆக்டிவ் கொடுத்தோடனே அடுத்து வந்து ஹாட் கீ சேவ்டு அப்படின்னு வரும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் சேவ் பண்ணிக்கிற எந்த ஒரு ஃபைலோ எந்த ஒரு ஃபோல்டரோ, ஸோ ஃபைலாக இருக்கட்டும் ஃபோல்டராக இருக்கட்டும் எதுனாலும் ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள், சென்ட் டு ஆப்ஷனும் ஹிட்டனில் இருக்கும். கட், காப்பி, டெலீட், ரீநேம் எந்த ஃபைலுமே ஃபங்க்ஷனில் இருக்காது. ஓகேங்களா? இதை நீங்கள் எது என்ன பண்ணாலும் உங்களுக்கு அது வந்து ஆப்ஷனில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபைலை வந்து நீங்கள் ஹிட்டன் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபைல் மிஸ் ஆகாது. மற்ற எல்லோரும் பார்க்கலாம், உங்கள் ஃபைல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் அது யூஸ் ஆகாது. என்ன ஃபைல் இருக்குங்கிறத பார்க்கலாம். பட் அதை அவங்க காப்பி பண்ண முடியாது, பேஸ்ட் பண்ண முடியாது, கட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இந்த இதை நீங்கள் மறுபடியும் நான் ஃபைலை எடுக்கணும், நான் ஃபைலை காப்பி பண்ணி பென் ட்ரைவ்லையோ மெயில் அட்டாச் பண்ணணும், இந்த மாதிரி ஃபைல் உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். ஸோ இதை படிச்சுட்டு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆக்டிவ் கொடுத்துடாதீங்க. ஆக்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னா பழைய மோடில் தான் இருக்கும், ஹிட்டனில் தான் இருக்கும். ஸோ எக்ஸிட் கொடுத்துருங்க. எக்ஸிட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள், பழைய ஆப்ஷன்ஸ் வந்துடும். காப்பி பண்ணுறது, கட் பண்ணுறது, சென்ட் டு, டெலீட், ரீநேம் எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும். இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். மற்றவங்க காப்பி பண்ணி பென்ட்ரைவில் சேவ் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தடுக்கப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் என்னுடைய அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.